போட்டீங்களே போட இருப்பவர்களே இல்லைங்க கூத்து பார்க்க பாய் போட்டீங்களே போட இருப்பவர்களே இன்னும் விட்டீங்களே கூட இருப்பவர்களே உக்கா குழாயில ஆறாவே அது இல்லைங்க மணியா 10 மணியா போச்சு கொட்டாய் விட்டீங்களா கூட இருப்பவர்களே அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் செட்டிச்சாவடியை சார்ந்த ஸ்ரீ பாலமுருகன் நகரசபா சார்பாக கோமாளி முத்தான முதற்கண் வணக்கங்கள். அண்ணா கொள்ளையா நானே வந்து ரொம்ப நேரம் போச்சு. ஆமா எக்கதுக்குமா நேரம் போச்சு. திங்க முக்கிய தெரியாத இல்லைங்க நானே ரொம்ப நேரம் போச்சு. ஒண்டியா பேசிட்டு இருந்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. வைத்தியருமாங்க என் கூட பேசுறாங்க ஒரு வைத்தியரை தாட்டி விடுப்பாங்க. கீழே கொடுத்தா மேல கொடுத்துரு மேல கொடுத்தா கீழே கொடுக்கணும் சௌரியத்து கொடுத்துரு ஏடா காலையில என் மௌத்திர முட்டி எப்படி இருக்குது இறம் முட்டையா இருக்குது தூக்கம் தெரியலையா இப்படிவா என்ன சொன்ன என்ன கீழே கொடுத்தா மேல கொடுக்குறேன் மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன் உட்காந்து யா சௌரியத்து கொடுக்குறேன் உட்காந்தா வாயில விட வைப்பனா யாரு அது நான் சொல்லணுமா உனக்கே தெரியாதா ஓ அதான் இந்த மாதிரியா பிடிக்கிறேன் அண்ணா பயங்கரமான ஒரு வாட்டுது உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது நான் திருட்டு பண்றேன் இல்லைங்க உன்னை பார்த்தோன்னே தெரியுதுங்க வாங்க அண்ணா கோயில போடா போகல என்ன பார்த்தா அந்த மாதிரி இல்லைங்க முன்னாடி பிறந்தியா பெரியப்பாடு பையனா யாரை பார்த்து அண்ணாங்க நீ யாரை பார்த்து அண்ணாங்க உன்னை பார்த்து சொல்லுவா அண்ணா எனக்கு பிடிக்காது இல்லைங்க முடி ஓ அண்ணா பிடிக்காது ஆமா வாங்க தம்பி தம்பினால பிடிக்காது தம்பினால எனக்கு பிடிக்காது ஓ தம்பினால பிடிக்காது ஓ பிடிக்கிற மாதிரி நீ சொன்னா நான் கேப்பா என்ன நினைக்கிறேன் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா பிடிக்கிற மாதிரி சொல்லு என்ன பைத்திய புண்டையா யாருக்கா பிடிக்கும் எல்லாம் சேர்ந்து பிடிக்கணும் நீங்க இல்லடா எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு ஓ உனக்கு பிடிச்ச மாதிரி பெரியப்பா இப்போ பெரியமா நான் கல்யாணம் பண்ணிருக்கேனா கல்யாணம் பண்ணிருக்கா ஒரு நாள் பாத்துக்கறேனா இல்ல அதனால ஓ பேசிறியா பேசிருக்கேனா பெரியப்பானால பிடிக்காது ஓ பெரியப்பானால பிடிக்காது சித்தப்பா ஏங்க நாம தலகர பிடிச்சோம் நான் எப்படி பேர் சொல்றேன் பையன் பேர் போன் பண்ண போறாங்க என்ன செத்து போன் சித்தப்பானால பிடிக்காது ஓ இவர் சின்ன பையன் ஆமா 18 தாண்டல ஆமா அந்த பையன் இள வயசு 18 நாள் வெட்டி போவாளா ஆமா இல்லங்க ஓ சித்தப்பானால பிடிக்காது சரி மாமா நல்லா இருக்கியா சரி ஒரு வீட்ல பொண்ணு கொடுத்துக்கறமா பொண்ணு எடுத்துக்கறமா ஒரே இருக்கா ஒரு வீட்ல பொண்ணு கொடுத்துக்கறமா பொண்ணு எடுத்துக்கறமா மாமாவும் கிடையாது தலை இப்படி ஆட்டுறது அப்பா பயமாவது நானா நான் யார் நம்ம தெரியுமில்ல அப்படியே நம்ம லண்டன் முடிச்சிய வாங்க அங்க போய் நம்ம அன்றதல்ல பார்த்த வேலை அதனால மாமாவும் பிடிக்காது சகலத்தான் போய் மண்டியில போடு கழுத்துல போடு சகலனாலும் பிடிக்காது போலையா இருக்கு தள்ளி டிஸ்டன்ஸ் பார்த்தல சரி கண்ணை உடிச்சிருப்படா சகலனாலும் பிடிக்காது எனக்கு ஓ சகலனாலும் பிடிக்காது இங்கே நிலுங்கண்ணா கேட்டு வரேன் இங்க அடிக்கிறேன் என் அப்பா தான் நல்லா கை கொடுப்பேன் அப்பா ஒருத்தர் வந்தாரு ஒன்ன மாதிரியே அண்ணா தம்பி மாமா மச்சான் சொல்லுவோம் அண்ணா தம்பி மாமா மச்சான் சொல்லி கொண்டு அதுக்கெல்லாம் அடிக்கிறாரு என்ன சொல்லி கொடுத்து அடிக்க மாட்டாரு
ஏவனே என்ன எப்படிங்க ஏய் ஓய் ஏடா சுப்டியா துப்பிடே ஏங்க நல்லா கூப்பிட்டியா ஆமாங்க கூப்பிட்டேன் ஒருத்தர் வந்தாரு நல்லா அண்ணன் தம்பி மாமச்சல்லான்னு சொன்னாங்க இவ வீட்டுல துணி துவைக்கிற மாதிரி அடிக்கிறாரு என்ன என்னடா தப்பு தப்புடா நீங்க பட்டாச்சு குட்டி பிட்டு பீன்னு அது எப்படி துணி வந்து அப்படி சத்தம் வருமா இல்லையே பாப்பா அவன் அடிக்கிறான் யாரு அந்த பையன் அவன் அடிக்க மாட்டான் வாய்ப்பு அவன் வச்சு நானும் வச்சுக்கிறேன் சீக்கிரம் சொல்லுங்கப்பா 2026 ஓ 2026 ஆமா சரி இப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் காலமா போய் கம்ப்யூட்டர் கூட ரத்தம் வருமே கம்ப்யூட்டர் கால போயிடுச்சா எங்க போயிடுச்சு வாடகைக்கா அது மாறி போயிடுச்சு மூஞ்சில ஒரு ஊதுறா ஏன்னா நோயாளி கொப்பளி தாங்கல மூஞ்சி அடிச்சு அடிக்க இருங்க நான் 10 சீஸ் நெட் கேள்விப்படுகிறேன் 5 நெட்டோட கேள்விப்படுகிறேன் அதெல்லாம் இன்டர்நெட் அதே கிடைக்குது அப்பப்ப அப்படி தட்டணும் எவ்வளவு தட்டணும் அவன் அடிக்கிறத சொல்ற போயிடலாம் ஏங்க யாராவது எனக்கு ஏங்க ஓ இன்டர்நெட் வந்துருச்சு சரி அதுக்கு என்ன பண்றது விரலையும் தட்டணும் தட்டி அப்பதான் எந்திரிக்கும் லாட்டரி எவ்வளவு அக்க போட்டு யாரும் சுடுதல புலம் விட மாட்டான் அதனால எப்படி தாராளமா 26 நல்ல மரியாதை விட்டு தாராளமா பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை வந்த உடனே கூப்பிடுறேன் அந்த மாதிரி கூப்பிட்டா அடிக்க மாட்டாரு ஒரு அடி வைக்க மாட்டான் 5 ஜம் சத்தியமா சத்தியமா ஒரு அடி வைக்க மாட்டான் 16 ஜம் சத்தியமா சொல்ற விடி விடி எனக்கு நீ செத்து போயிரு போ நான் என்ன பயன்படுத்த போய் கோயில காத்தால போனவரே நல்ல புத்திக்குதா நீ இங்க இருக்க வேண்டிய வேலை கிடையாது நேரா இங்க நம்ம எலம்பு 4 ரோடுக்கு போயிரு லாரி பஸ் வரும் குறக்கன்னு அடிச்சுட்டு போயிட்டோம் புத்தி இருக்குதா வந்த உடனே நல்ல மதிப்பு மரியாதையா அண்ணன் தம்பி மாமே மச்சன் எல்லாம் சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கெல்லாம் அடிக்கிறேன் வாடா கோயில காத்தாலன்னு சொன்ன உடனே நான் கை கொடுக்குறீங்க என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அண்ணன் பின்னா எனக்கு பங்காளி ஆவேன் ஓ பங்காளி ஆயிரு காட்டுல பாதி நிலத்து சொத்துக்கு வருவேன் வாங்காட்லையா ஆமா அது ஞாபகம் வரல அண்ணன் பின்னா சொத்துக்கு வருவேன் சரி மாமா மச்சான்னா என் வீட்டுக்கு பொண்ணுக்கு வருவேன் ஓ பொண்ணுக்கு வந்துருவேன் அதனால இப்படி ரோட்ல போற வழியில இப்படி சொல்லு கூப்பிடுன்னு வச்சுக்க தாரமால் பஸ் ஸ்டாண்ட்ல டீ வாங்கி கொடுத்தேன் நீ எனக்கு வாங்கி கொடுத்த நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் நான் உனக்கு கொடுத்து நீ எனக்கு கொடுத்த காலையில நீ போயிட்டு ஆமாங்க நானும் டீ குடிச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்படியே கூப்பிட்டா அப்படியே கூப்பிடு ஒரு கோயில்ல பார்த்தா அப்படியே கூப்பிடு ஒரு கடைக்கணி பக்கம் அப்படியே கூப்பிடு ஒரு ஒயின் ஷாப்ல அப்படியே கூப்பிடு ஏன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே கூப்பிடு நீ உங்க வீட்டு வரைக்கும் படுத்துட்டு இருக்கிறப்ப ஐயா அவன் அப்படி சொல்றானே அங்க போய் நீ அப்படி கேக்குறான உனக்கு ரோசம் இல்லையா அடிக்க மாட்டியா உனக்கு வண்டியா வந்த உடனே ஒரு நாள் ஒட்டுறா உடனே ஒட்டுவீங்களா ஒட்டுனா பலவிதம் இருக்குது பலவிதம் எப்படி ஏரி நோட்டுவை மின்னி நோட்டுவை சரி வங்கி நோட்டுவை பட்டி நோட்டுவை ஓடி நோட்டுவை ஓடிட்டு ஓட்டுவேன் ஆமா ஆனா ஒரு சாவுகாரி எப்படி அப்படி ஓட்டுனா ஏண்டா கோயிலுக்கு 45,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன பியா பேல்ற ஆனா ஒரு தலைவலை எல்லாம் எடுத்துட்டு வானா மாமியோட மறு வந்துருப்பானா ஒற்ற மாதிரி இப்படி உட்காருப்பா மண்டி போட்டு மண்டி போட்டு உட்காருனா அப்படி உட்காந்து வாயில ஊத்து போய் மறந்து போட்டு கையில ஒட்டி போடி யானை கையெழுத்து நான் ஒன்று சொல்றேன் ஏன் பாப்பரி எதனா குடிப்ப கீழே ஊத்தி போயிடாத அதெல்லாம் கோட்டை மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சிக்க நான் ஓட்டிக்கிறேன் ஏன் நடுவுல ஓட்ட அது ஆயா கொடுத்து ஓட்டேன் ஏன் அடிச்சு பாக்குறது நானு 10 நைட்டு கூத்தாடி இருக்கிறப்ப அடிக்கிறதுக்கு வழி இல்ல ஆடி 28 முடிஞ்சு 29ஆம் தேதி தான் கூத்து இல்ல ஒன்னால அடிக்க முடியலையா 29ஆம் தேதி அடிக்கலான் அதுக்கு சும்மா இருக்கும் ஆமா கொண்டதுரா எங்க கொள்ளுகிட்ட அடிப்பாரு அவரு ஏற்கனவே அடிக்கிட்டாரு என்ன பண்ண வாய் நல்லா ஒட்டி கொண்டு போ சரி நான் ஓட்டிக்கிட்டா ஒட்டிக்கிட்டியா வாய் நல்லா பெருக்கான ஆட்டம் தூர சரி எப்படி துறப்பா வாய கண்ண நாள இறுக்கி முடிக்க ஓ ஏன் என்னன்னு கேக்குற என் காசு வியாபாரம் நீ ஊத்துற நான் குடிக்கிறேன் நான்
கூட சொல்றேன். இதுவா கட்ட மாதிரி தெருவி ஆ. ஊத்துனா நோர பொங்கிட்டு வரும் ஆ. ஏழா குடும்ப கண்ணால தெரிச்சு ஓ கண்ணை வச்சு பாடு. நுரையாது கண்ணு பாடு அடிச்சா கண்ணை வச்சு போயிடும். என்ன பண்ண அதனால கண்ணை மூடுங்கிற. கண்ணெல்லாம் இடிக்க முடியாங்க முடியும். ஆனா மத்தாளக்காரனா கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுது. நானும் ஊத்துன்னு நினைக்கிறேன், ஊத்த முடியல. முன்னாடி அப்புறம் சண்டாடி பாரு காலேஜ் வர போயிட்டான் அவன் காலேஜ் போயிட்டாங்க. ஆமாங்க 2 மாசம் ஆகுதுங்க 2 மாசமா? அங்க கஷ்டமா மகாராஷ்டிரத்துக்கு தெரியும் அண்ணா வாடா சீக்கிரம் நேரம் இதுக்காச்சும் ஊத்துறான் அவன் செட்டு வந்து நிம்மதியா குடிக்கிறான் அவன் போடு அண்ணா நீ ஊத்துவியா? ஆற ஊத்துவாயே நீ ஊத்துவில்ல? ஊத்துவங்க போடு இல்ல ஊத்துவியா? கைய போடுறா இல்ல ஊத்துவியா? நான் ஊத்து அதுவே ஊத்திக்கிதுக்குள்ள நீதான் ஊத்துவ. போட்டுருவேன் நான் தான் ஊத்துறேன் போடு நல்லா ஊத்துவில்ல? உங்களால பைக்கு போட முடியும் ஊத்துவோம் பாரு கை வைப்பா எத்தனை டைம் ஊத்துவ? அதிட்டே செட்டே போயிருவேன் நான் அன்னைக்கு போய் கொண்டு டிஸ்டர்ப் சரி, ஆகிறேன் ஊத்துன. போடு இல்ல உங்க நம்பி நான் உட்கார்ந்தா வாய் நல்லா ஒருத்தர படி வாய் சந்தகதியா ஒரு தடவையா ரெண்டே சாத்து ஏன் மானிட்டர் மண்டை குடிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஆளு என்ன இருக்கீங்க? ஏன் மத்தாளக்காரரு? டேய், எங்க சபா தலைவர் யாரு? ஏ வாய் சூப்பராக பண்ணியா எங்க சபா தலைவர் அவர் வந்து கேட்கலாமா? வாயில வைக்கிறேங்க. அப்படி கேட்கறானு ஒரு ஏ ரெண்டு பேத்துல எப்ப யார் சாப்பிட போறீங்க மண்ண காலையில ஏன் மத்தாளக்காரரு? இப்ப நம்பி நான் உட்கார்ந்து. உட்கார்ந்தா தெளிவு தெளிக்கல ஊத்தானு ஊத்துவார் பார்த்தா. இப்ப போவா வைக்கிறான். வேற ஆளு பண்ண அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. டேய், இப்ப நான் இருக்கேன். ஜிப் காட்டி வைக்கிறியா? உனக்கு பல்லு இல்லைன்னா வேண்டாம் டேய், இங்க பாருடா. ஏங்க ஓபியா அடிக்கிறபடி என்ன தப்பா பண்ணிவிட்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது போ, அந்த மாதிரி இதான் கேட்டு நான் பண்ணேன் யோ, ஏங்க நான் தெலுங்கு தான் ஊத்துறேன்னு. ஓ தெலுங்கு நான் தெலுங்கு தண்ணி வேணும் எங்க போகணும் தெரியுமா எங்க போகணும்? செம்மாபாளையம் கூத்தப்பாளையம் போய் பிய பாத்தீனா அங்கேயா போய் பாக்குறேன். ஏன்னா நானும் ஏரியா இருந்தா அங்க போய் பாரு. என்ன வட்ட வட்டமா தோசை உனக்கு என்ன வேதனை வேணுமோ அப்படி இருக்கும். நெல்லியே பை பைப்பா என்ன பியவா ஆமா. யோ அது இல்லைங்க செம்மாபாளையம் கூத்தப்பாளையம் போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா பத்திரகாளி வரதால் பிரதே சரி. நாடா எஜமானர்கள் அதிகம் சரி. அவங்க தான் தெருவு ஊத்துறவங்க நான் தெருவு தண்ணி ஊத்துறவங்க நான் இல்லப்பா அண்ணா. இவனார் என்ன கேட்டேன் இப்ப நான் உங்களை கேக்குறேன் நல்லா வேணா. நான் வாங்கம்மான்னு கேட்டா ஏய், ஏங்க யாக்கா சண்டை போற அந்த குழந்தை குடிக்கிற ஆள் கேட்ட கம்யூனிட்டா திருடிட்டு போயிடும் திட்டு பூண்டை ஏங்க இல்லைங்க நீங்களா யாரு எந்த ஊருக்காரி பின்னாடி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டீங்க அவங்க என்னமா டெபிள் தட்டிட்டு செய்யறாங்க ஆமா. ஏய், நாங்களா யாரு? நீங்களா யாரு எந்த ஊருக்காரரு? எந்த ஊருக்காருங்க எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? எதற்காக என்ன காரணம் நாங்களா யார் தெரியுமா? யாருங்க? நாங்களா ராத்திரி வேலைக்காரரு. ராத்திரி வேலை பகல்ல தூங்குவோம். ராத்திரி வேலை பகல்ல தூங்குவோம். ராத்திரி வேலை பகல்ல தூங்குவோம். அப்ப சோத்துக்கு ஊங்குவீங்களா அடிக்கிறத குச்சி மேலே வருது என்ன மயிலுடா? நானே நான் ஓடுறேன் சரி விடு. ஏங்க ராத்திரி வேலைன்னா ஆ. மகாபாரதம், மகாபாரதம். ராமாயணம், ஆ. கண்டபுராணம், ஆ. சிலப்பதிகாரம், நாவல் வளையாபதி, பூம்புகார், நாரதபுராணம் ஆ. இப்படி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பல சரித்திரங்கள் ஆ. ஏட்டிலே உள்ளது நாட்டிலே விளம்பரம். விளம்பரம் கவலையை போக்கு கலைத்தெரு கூத்தாடிங்க. ஓ நீங்க தான் கூத்தாடி விட்டாரா ஆமா, நாங்க மட்டும் தான் ஆடுறோம். மொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டத்துல ஆடிட்டு இல்லை. ஏங்க இப்ப ரோட்ல ஒரு போலீஸ்கார் போறான்னு வச்சியா ஆமா. ஏன் வந்து என்னன்னு சொல்லுவேன் போலீஸ்கார் போறான்னு சொல்லுவோம். போலீஸ்கார் போறாருங்கிற ஆமா. ஒரு கலெக்டர் வெளியே போறாரு ஆ. அப்ப என்ன சொல்லுவேன் கலெக்டர் போறான்னு சொல்லுவோம். கலெக்டர் போறாரு சொல்றேன் ஆமா. ஏப்பா இங்க ஒருத்தர் இருந்தா தாசில்தார்னு வச்சியா ஆ. இங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு தாசில்தார் போறான்னு சொல்லுவோம். இப்ப கூத்தாடி போயிட்டு கூத்தாடி விட்டாரு போறேன்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டீங்க கூத்தாடிங்கன்னா ஒரு கேவலமானவங்களா? விடிய விடிய கூத்தாடி விடிஞ்சு டோரேஜ் வைக்கிற புண்டை என்னடா கௌரவ புண்டை நல்லா இருக்காங்க, ரொம்ப சாடுறது. எடுத்து கூட மாட்டாங்க ஏங்க ஓய், அதனால கூத்தாடி விட்டாரா ஆமா. ஏங்க உங்களெல்லாம் தொலைகிட்டு இருந்தேன் எதுக்கு? என் பாட்டியை புலக்கு போட்டா எது எப்படி போட்டா? ஐயோ செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டா. ஆமாங்க. சரி,
கூத்தாடணும். நான் ஆட மாட்டேன். என்னது? உங்க ஆயால தான் நான் ஆட மாட்டேன். பள்ளியில தான் ஆடுவேன். இல்லைங்க, எங்க ஆயா குளிமேட்டுல ஒரு கூத்தாடணும். ஓ, சமாதி கூத்து. ஆமா. ஆடலாமண்ணா. 30 நாள் காரியம் கூத்து. காரியத்துக்கு. எவ்வளவு சம்பளம் அவன் போயிட்டு தானா? ஏங்க இப்பெல்லாம் ஒரு நைட்டுக்கு 35,000 ஆயிடுது. 35,000 ஆமா. ஒரு நாளைக்கு நான் சீமா என்ன நாளைக்கு அப்பா, வசதியில மேல் மாலாடுறது. எல்லாம் சம்பளம் வந்து சேர்த்து கேட்கலாம். ஏங்க சேர்த்து நல்லா தரும். ஏன்னா, ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறியா? 1 லட்சம் ரூபாயா? எங்க செட்டாளுக்கெல்லாம் 12 ரூபாய்க்கு போடுற காசு. போடுறாங்களா? இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளு மட்டும் இல்ல. ஆமா. யோ, ஏங்க அப்போ ஒரு 10 லட்சம் கொடுத்துரு. 10 லட்சம். எங்க பாட்டியா உள்ள பாடி போடுறா பாத்தியா? அந்த பாடியோட செய்யக்கூடிய 10 லட்சம். போயால போட்டு சாதலை. இல்லைங்க, அது தாத்தரிச்சு பாருங்க முடியல. ஏன்னா, அப்படி நீயா பேசிக்கிட்டு ஏங்க? ஒரு 50 லட்சம் கொடுத்துருந்தா. 50 லட்சமா? என் பின்னாடி பழனி வேலை. என் பின்னாடி திரியிறாரு. பீடி குடிக்கிறாரு, துண்டு பீடி தாழ்வான பஸ் ஸ்டாண்ட்ல. அதுவே 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாருப்பா. பல்வேலம் துண்டு பீடி 50 லட்சத்துக்கு வாங்குறாங்க. முன்ன என்ன பண்ண? ஏன்னா துண்டு பீடி 50 லட்சத்துக்கு வாங்குறாங்க. ஒரு பீடி குடி வாங்கிட்டு அது ஒன்னரை சொல்றாங்க. ஓஹோ. ஆமாங்க. இது சேர்த்துக்க. ஒரு 70 லட்சம். 70 லட்சமா? ஆமா. யாரையா அவுளுத்தா இருக்குது அவனுக்கு கடை? இன்னும் சேர்த்துக்கலையா? யோ, ஏன்னா, அது நீயா பேசிக்கிட்டு வசதியில மீறினாலு. எவ்வளவு காட்டுறது? ஏன்னா 1 கோடி கொடுத்துருந்தா. 1 கோடியா? ஆமா. அண்ணா இங்க வாங்க அப்படி. எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓ, எல்லாத்துக்கும் சேர்த்து. எல்லாத்துக்கும் சேர்த்து 1 கோடி. அண்ணா எத்தனை பேர் வருவீங்க? ஏன்னா, ஒரு செட்டுக்கு 14 பேர். ஓ, 14 பேர். இன்னைக்கு மட்டும் 18 பேர் வந்திருக்கிறோம். 18 பேர் வந்துக்கிறீங்க. ஆமா. சரி, சரி. ஓ, சேர்த்து வந்துக்கிறீங்க. ஆமா. நான் 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்றீங்க? இன்னும் 2 ஆள் சேர்த்து இந்த 2 ஆள் சேர்த்து கூட்டு வருவோம். ஓ, 20 ஆளா கூட்டு வந்துரு. 20 ரூபா கூட்டு வந்துடுறேன். ஆனா 1 கோடி கேக்குறீங்க. 2 கூட கூட்டு வரேன். ஓ, 22 கூட்டாரு. ஆமா, 1 கோடி கொடுத்துரு. ஏங்க அஞ்சு மடஞ்சு பண்ணீங்க இப்படி சொல்லுவீங்க வா. எவ்வளவு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறா 22 ஆள் நம்மளால கூட்டு போக முடியாதா? சரிங்க. ஏங்க 25 கூட்டு வந்துருப்போம். 25 பேர். 25 பேர். 1 கோடி. 1 கோடி கொடுத்துரு. 1 கோடி போதும். 1 கோடி போதும். சத்தியமா 1 கோடி போதும். சத்தியமா 1 கோடி போதும். ஏன்னா அந்த காலிய சத்தியமா இந்த காலிய சத்தியமா 1 கோடி போதும். 25 பேர். 25 பேருக்கு. போய் பேச மாட்டீங்க. சத்தியமா. ஏன்னா 25 பேர் வரும்னு சொல்றீங்க. நான் 1 கோடி கொடுத்தா கிட்ட கோமத்தோட பத்தா என்ன பண்ணுவேன்? என்ன கோடி சொல்ற? குளத்துக்கு போற கோடி தானே? பணத்துல 1 கோடி கேக்குற, நீ 1 கோடி போற கோடி. பணத்துல 1 கோடியா? அதுதான் நானே புட்டை கோத்தாடுறேன். இன்னாரும் ஊரெல்லாம் கூட்டி வச்சுக்க மாட்டேன். ஏங்க முன்ன கேட்டீங்களே அந்த 35,000 சம்பளம் அதை கொடுத்தாரு. நீங்க என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? எல்லா நாடகம் ஆடணும்னா என்ன நாடகம் வேணும்? எல்லா நாடகமும் ஆடுவீங்களா? ஏங்க கர்ணஞ்சண்டை ஆடுவீங்களா? தெரியுமா? மகாபாரதத்துல தெரியும். உண்மையாலுமா? யாரு நீங்க பாடுவியா? அதுக்கு தனி வாத்தியார் இருக்கிறாரு. தண்ணி வாத்தியாரா? என் வருஷம் விடு. வரேன். ஓட்டு.